ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2024 வருடத்திலும் ஆண்டவர் இயேசு நமக்கு ஏற்படுத்தி தந்த இந்த பிரைஸ் அண்ட் கிரேஸ் மீட்டிங்கிற்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த 2வது நாள் மீட்டிங்களை கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தாலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அளப்பற்றதான கிருபைகளை அனுதினமும் அவர் தருகிறவராக வந்து இருக்கிறார். அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு பாராட்டுகிறதான கிருபையை நாம் உணராதவர்களாக நாம் வந்து இருந்து விடுகிறோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய கிருபையை உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாசிங்கள் சங்கீதத்தினுடைய புத்தகம் 107 அதிகாரம் 43வது வசனத்தை வந்து வாசிப்போம். சங்கீதம் 107 43வது வசனத்தை வாசிப்போம். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். இந்த பூமியிலே அநேக ஜனங்கள் ஜீவனம் பண்ணி வருகிறார்கள். ஆனால் அநேக ஜனங்களுக்கு தேவனுடைய கிருபைகளை பற்றினதான உணர்வு இல்லை. ஆனால் உணர்வு மனிதர்களுக்கு இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையில சொல்கிறபடி நன்றி இல்லாதவர்களுக்கு உணர்ந்து கர்த்தருடைய நாமத்தை துதிக்காத ஜனங்களுக்கும் கூட ஆண்டவருடைய கிருபையினாலே ஜீவனை கொடுத்திருக்கிறார். கிருபையினாலே அவர்களுக்கும் சுகபலனை கொடுக்கிறார். அவர்களுக்கும் அநேக நன்மைகளை வந்து கொடுக்கிறார். ஆருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் ஆண்டவர் எந்தெந்த வழிகளிலே எல்லாம் கிருபையை தந்திருக்கிறார், எந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார் என்பதை நாம் இருதயபூர்வமாக உணர வேண்டும். யாக்கோபு என்ற தேவனுடைய மனிதன் தேவனுடைய கிருபையை உணர்ந்தபடினால்தான் அந்த யாக்கோபு சொல்கிறான், ஆண்டவர் என்மேல் பாராட்டின தயவிற்கு அந்த கிருபைக்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல என்று சொல்லுகிறார். சுமார் 20 வருடங்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, பெற்றோர்களை விட்டு, நெருங்கிய உறவுகளை எல்லாம் விட்டு தனிமையில இருந்ததான வேளையிலே இந்த யாக்கோபை ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை அவன் உணர்ந்த போது, அவன் சிந்தித்த போது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இந்த யாக்கோபால் இருக்கவே முடியவில்லை. இக்கட்டின் வேளையிலே ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு வந்து உதவி செய்ததை அவர் அறிந்திருந்தார். 20 வருடமும் அவன் தேவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்ததான ஒரு மனிதன். அவன் இருக்கிறதான சூழ்நிலை ஆண்டவரை தேடுகிறதான சூழ்நிலை இல்லை. அவர் இருந்ததான வீடு விக்கிரகாராதனை வீடு. ஆனால் இந்த யாக்கோபோ அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரை அவன் அதிக பயத்தோடு பக்தியோடு அவன் தேடி வந்தான். இந்த 20 வருடமும் ஆரம்ப நாள் முதல் கடைசி நாள் வரைக்கும் எவ்விதமாக நடத்தினார் என்பதை இந்த யாக்கோபு சிந்தித்து பார்த்தபோது அவருடைய இருதயம் சொல்லுகிறது, உன்னுடைய திறமையால் ஒன்றுமில்லை, உன்னுடைய பிரயாசத்தால் ஒன்றுமில்லை, உன்னுடைய எந்த விதமான முயற்சினால் ஒன்றுமில்லை, இந்த தேவனுடைய தயவு தான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறது என்பதை இந்த யாக்கோபு உணர்ந்தபடினால அவர் சொல்றாரு, இந்த தயவிற்கு, இந்த கிருபைக்கு நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல, கொஞ்சம் கூட நான் வந்து பாத்திரம் அல்ல. நாம் அநேக கிருபைகள் ஆண்டவரிடத்தில் வந்து பெற்றிருக்கிறோம். கிருபையாக விசுவாசத்தை கொண்டு ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார், சாபத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார், சத்துருடைய ஆளுகையிலிருந்து நம்மை வந்து ரட்சித்திருக்கிறார். இவைகள் எல்லாமே நமக்கு கிருபையினால் தான் உண்டானது.
அநேக வேளைகளிலே நாம் சோர்ந்து போய் இருந்ததான வேளையில் ஆண்டவர் இயேசு நம்முடைய அருகாமையில் வந்தார், நம்முடைய சோர்வுகளை மாற்றினார். அது ஆண்டவருடைய கிருபைதான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் ஜீவிக்கும் போது அநேக விதமான நெருக்கங்கள், அநேக விதமான கஷ்டங்கள், அநேக விதமான பயங்கள், அநேக விதமான சங்கடங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை எவ்விதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தால் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது. சங்கீதக்காரராகிய தாவீது கிருபை உணர்ந்துதான் அவர் சங்கீதம் 103 அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உபகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய சரீரத்திற்கான உபகாரமோ ஆத்மாவிற்கான உபகாரமோ எந்த உபகாரமாய் இருந்தாலும் சரி, அந்த உபகாரத்தை என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. நாம் அநேக வேளைகளிலே நாவினால் துதிக்கிறோம், நம்முடைய இருதயம் நம்முடைய ஆத்துமா கர்த்தரை என்ன செய்வதில்லை, துதிப்பதில்லை. இந்த தாவீது அவருடைய ஆத்துமாவை பார்த்தா சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு. நம்முடைய இருதயம் எல்லாம் தேவனை துதிக்கிறதா துதியினால் நிரம்பி இருக்க வேண்டும். எதற்காக வென்றால் ஆண்டவருடைய கிருபைகள் அநேக நிலைகளிலே நம்மில் கடந்து வந்திருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலே கடந்து வந்திருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறது. நாம் வேலை செய்கிற இடத்திலே கர்த்தருடைய கிருபையை தந்திருக்கிறார். நாம் இந்த பூமியினுடைய ஜனங்கள் மத்தியில் ஜீவிக்கும் போது மற்ற எல்லா ஜனங்களை விட ஆண்டவர் நமக்கு அவருடைய கிருபைகளை தந்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த தாவீது சொல்லும் போது, ஏன் கர்த்தருடைய நாமத்தை நான் முழு இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், பின்னாடி சொல்லிக்கொண்டே வருகிறார், அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன செய்தாரா, முடிசூட்டினார். நாம் இந்த அளவுக்கு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை அல்லவா? இந்த போல ஜனங்கள் மத்தியிலே ஜீவிக்கும் போது நாம் ஒரு நினைக்கலாம், எல்லா ஜனங்களை போலதான் நாமும் வாழ்ந்து வருகிறோம் என்று. அவ்விதமாக அல்ல. நீங்கள் அவருடைய கிருபையை உணர்ந்து பார்த்தால் தெரியும், தேவன் எவ்விதமாக உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அநேக வேளைகளிலே நாம் ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிறதான கிருபையை நினைக்காமல், கிருபையை உணராமல் நாம் வேறு அநேக விதமான காரியங்களை சிந்திக்கிறபடினாலே தான் நம்மால் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியவில்லை. நம்முடைய இருதயத்திலே பகைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், நாம் நம்முடைய நல்ல இருதயத்துல நல்ல காரியங்களை சிந்திப்பதற்கு பதிலாக தேவையில்லாத காரியங்களை எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தேவனுடைய கிருபைகளை நாம் உணர முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம், அவர்கள் ஆண்டவருடைய கிருபையினுடைய திரட்சியை அவர்கள் அறியாமல் நினையாமல் என்ன செய்தார்கள், போனார்கள். அதே போலதான் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், அவர் நம்மீது பாடினதான கிருபையினுடைய திரட்சியை இன்னும் என்ன செய்யவில்லை, உணரவில்லை. இந்த கிருபையினுடைய திரட்சியை நாம் உணர வேண்டும். எத்தனையோ ஜனங்கள் இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி நம்மை ரட்சித்தார். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நீங்கள் மனம் திரும்பினதான அந்த நேரத்தையும் நிலையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் விரும்பியெல்லாம் ஆண்டவரை தேடவில்லை. அநேகருடைய வாழ்க்கையில் அநேக இக்கட்டுகள், அநேக நெருக்கங்கள், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தும்படியாக அவர் ஆரம்ப நாட்களிலே உங்கள் மேல் பாராட்டினதான கிருபை மிக மிக பெரியது. அது மிக மிக மேன்மையானது. இந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு பாராட்டினது போல வேதாகமத்திலே ஒரு மனிதனுக்கு கிருபை பாராட்டினதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆதியாகமத்துடைய புத்தகம் 9வது அதிகாரத்துல 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அங்கே வாசியுங்கள்.
6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. போகும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த நோவாவுடைய நாட்களிலும் நிறைய ஜனங்கள் இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டு வந்தார்கள், வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் இந்த பூமியில் உள்ளதான ஜனங்களை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் அவர் கிருபை பாராட்டினபடினால்தான் எல்லா ஜனங்களுக்கும் ஜீவனை கொடுத்து நன்மைகளை கொடுத்து நோவாவுடைய நாட்களை வைத்திருந்தார். அது குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. மனிதர்கள் நம்ம மேல அன்பா இருக்கிறாங்க, தயவா இருக்கிறாங்க, கிருபையா இருக்கிறாங்க. அநேக வேலைகளில் அவைகள் எல்லாம் குறைந்து போகிறது, மறைந்து போகிறது, ஒன்றுமில்லாமல் அப்படியே போகிறது. நேர எதிர மாறிடுறாங்க. அன்பா இருக்கிறவங்க திடீர்னு சொல்லி நம் பேர்ல அன்பாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நமக்கு விரோதமாக வம்பான அநேக விதமான காரியங்களை மறைவாகவும் செய்வாங்க. முடியுமான நம்ம ஏழைகளாக இருந்தால், முடியாதவர்களாக இருந்தால் நேரடியாகவும் நமக்கு வம்பான காரியங்களும் என்ன செய்வாங்க. ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் நமக்கு எல்லா நேரங்களிலும் கிருபை பாராட்டுகிறவர். இந்த நோவாவுடைய நாட்களிலே அநேக ஜனங்கள் ஜீவித்தார்கள். ஆனால் நோவாவுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவுடைய குடும்பத்திற்கு என்று சொல்லி அங்கு சொல்லப்படவில்லை, நோவாவுக்கு என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நோவாவுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கிருபை அந்த குடும்பத்தின் மேல் எல்லாம் இருந்தது. இந்த கிருபையினாலே, இந்த நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்ததான அந்த கிருபையினாலே எல்லா ஜனங்களும் அழியும் போது இந்த நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான கிருபை உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கும் உண்டு. அந்த பெரிதான ஒரு வெள்ளப்பெருக்கிலே எல்லா தேசத்தினுடைய ஜனங்களும் அழிந்து போகும்போது நோவாவுடைய மனைவி, அவனுடைய 3 பிள்ளைகள், அவனுடைய மருமக்கள்மார், இவ்விதமாக 8 பேர் இந்த ஜலப்பிரளயத்திலே உயிரோடு காக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. மனிதர்கள் நம் மீது கிருபையாக இல்லாவிட்டாலும் ஆண்டவர் இயேசு உங்கள் மேல் கிருபையாக இருக்கிறார் அல்லவா? அந்த கிருபையில நீங்கள் திருப்தியாக இருங்கள். அந்த கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். அந்த கிருபை நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே பெருகும்படியாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஆண்டுடைய நாமத்தை நீங்கள் அதிகமாக நீங்கள் துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது வேதம் சொல்லுகிறபடி அநேக ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும். நீங்களும் ஆண்டுடைய நாமத்தை அதிகமாக துதியுங்கள். உங்களை பார்க்கிறதான ஜனங்களும் உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவ்விதமாக நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்றால் வரப்போகிறதான நாட்களிலே இப்போது இருக்கிறதான கிருபையை விட அதிகமான கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை உங்கள் அனைவருக்கும் தந்து வரப்போகிற நாட்களிலே பெரிதான கிருபைகளை கட்டளையிடுவாராக. நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு மறுபடியும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளுக்குரிய கிருபைகளை கர்த்தர் சம்பூர்ணமாக நாம் அனைவருக்கும் தந்து அனுப்ப கர்த்தருடைய பாத பீடத்தில் நம்மை தாழ்த்தி மறுபடியுமாக நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உயர்ந்தவர், ஆண்டவர் இயேசு பெரியவர். எத்தனையோ கிருபைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்தார். ஒருவேளை நீங்கள் அந்த கிருபைகளை உணராது இருந்திருக்கலாம். இந்த யாக்கோபு 20 வருடமாக ஆண்டவர் அவருக்கு பாராட்டினதான கிருபையை நினைத்து கர்த்தருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் தொழுது கொள்ளாமல் அவரால் இருக்க முடியவில்லை. இந்த நாளில் இந்த அளவற்றதான கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறாரு என்றதான உணர்வோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு நாங்கள் சேர்த்தளித்த
என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் இருக்கும் போது எங்கள் மீது கிருபை பாராட்டினீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நோவாவின் நாட்களில் நோவாவுக்கு மட்டுமே கிருபை கிடைத்தது ஆண்டவரே. எனவே நோவாவுடைய குடும்பமும் ஜலப்பிரளயத்திலே காக்கப்பட்டது ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு நீ சூத்திரமான கிருபை பாராட்டி இருக்கிறபடினால எங்களை அழிவுக்கு விலைக்கு மீட்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தீர், எங்களுடைய நோய்கள் எல்லாம் சூத்திரமான குணமாக்கினீர். கர்த்தாவே, எங்களை சூத்திரமாண்டவரே. ஹல்லேலூயா. கிருபையினாலோ இரக்கங்களினாலோ முடிசூட்டினீரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதை உணர்ந்து கொள்ளும் நல்லதொரு இருதயத்தை எங்களுக்கு தந்தீரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் வரப்போற நாட்களில் நீங்கள் எங்களுடைய பாராட்டுறதான எல்லா கிருபையினுடைய செயல்களையும் நாங்கள் நினைத்து உடைய நாமத்தை யாக்கோபை போல மகிமைப்படுத்த துதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லி அவர் கிருபையை உணர்ந்தபடினாலே இவ்விதமாக அறிக்கை செய்கிறார் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருடைய நாமத்தையும் அதிகமாக மகிமைப்படுத்தத்தக்கதாக எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஜனங்களை பலப்படுத்துங்க. இந்த சபையிலே கடந்து வருகிறதான ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து இன்னும் அதிகமாக உடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தி வரப்போகிற நாட்களிலே கிருபையினுடைய திரட்சியை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவன் தாமே ஒவ்வொருவருக்கு உதவி செய்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதனால் முழுவதும் கர்த்தருடைய கிருபைகளை தாங்கி வழி நடத்தட்டும் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக உடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போகிற நாட்களிலும் நடைபெறுகிறதான இந்த பிரைஸ் அண்ட் கிரேஸ் மீட்டிங்கை கர்த்தர் தொடர்ந்து தடையில்லாமல் நடத்தித்தார். எல்லா ஜனங்களும் அதில் கலந்து கொள்ளத்தக்கதான வாஞ்சிய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து நடத்திட வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.